ஹாய் ஹலோ வெல்கம் டு ஷாரா கிரியேஷன். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எனக்கு டவுட்ஸ்னு கேட்டிருக்காங்க 2-3 பேர். ஸோ அவங்களோட டவுட்ஸை வந்து தான் நான் கிளியர் பண்ண போகிறேன். இந்த இமேஜ் ஃபைல் எப்படி எடிட் பண்ணுறேங்கிறத நான் ஆல்ரெடி போட்டு காமிச்சிட்டேன் வீடியோவில். ஸோ அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. 2 பேர் கேட்டிருக்காங்க. ஒன்று வேரபிள் ரெண்ட், இன்னொன்று கிரிட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது. நீங்கள் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு நியூ பேஜ் எடுத்துக்கோங்க. ஸோ பிகினர்ஸ் வந்து நிறைய டவுட்ஸ் வரதான் செய்யும். ஸோ நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் பண்ணும்போது நீங்கள் ஒரு டைம் வந்து நீங்கள் ஒரு ஃப்ரெஷ்ஷான டிசைன் பண்ணுறீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சைடில் ஒரு டிசைன் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறமா மெயின் டிசைனில் நீங்கள் கைவிங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரன் போட்டுட்டேன். இந்த ரன்னுக்கு வந்து ஆக்சுவலி நீங்கள் மேக்ஸிமம் வந்து 0.802 1.50 வரைக்கும் உங்களோட ரன் லென்த் வந்து வைக்கலாம். அதுக்கு மேலே உங்களோட ரன் லென்த் போச்சுன்னா ஸ்டிச்சு வந்து உங்களுக்கு அசிங்கமாக தெரியும், அப்படியே கோடாட்ட அசிங்கமாக தெரியும். அதனால் நம்மளோட லென்த்து மினிமமாக 1.50 நீங்கள் வைக்கலாம். 0.80 வச்சிங்கன்னா ரொம்பவே நுணுக்கமாக இருக்கும். அதுக்கு கீழே 0.60 0.50 வச்சிங்கன்னா ரொம்ப நுணுக்கமான ஸ்டிச் குத்தி போகும் மிஷினில். ஸோ நமக்கு ஸ்டார்டிங் எப்போவுமே நம்ம வந்து 0.80 வச்சோம்னா அது கொஞ்சம் ஸ்டிச்சஸ் வந்து நமக்கு கம்மி பண்ணி கொடுக்கும். ஏன்னா நமக்கு ஸ்டிச் அதிகமாக இருந்தால் ஓவர்லோடில் மிஷின் வந்து ஸ்டக்காக சான்சஸ் இருக்குது. ஸோ இதுலேயே நம்ம இவ்வளோ ஸ்டிச் கொடுத்தோன்னா மற்ற டிசைன்ஸ் போடும்போது அவ்வளோ நிறைய ஸ்டிச்சஸ் கொடுக்கும்போது நமக்கு ஸ்டிச்சஸ் அதிகமாச்சுன்னா ஓவர்லோடு இருக்கும், அதிகமாகும், மிஷின் ஹீட் ஆகும். ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் அடுத்தடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து நான் வந்து இதுக்கு இவ்வளோ தான் நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேரியபிள் லென்த் கேட்டிருந்தாங்க. வேரியபிள் லென்த் எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு கர்வ் வரையும் போது அதனுடைய ஷேப் கரெக்டாக இல்லாமல் ஒரு மாதிரியாக இருக்கும். பார்த்திங்கன்னா இப்போ தெரியுது பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அதுக்கு தான் வேரியபிள் லென்த் சேஃபாக கொடுக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வேரியபிள் லென்த் கொடுக்குறோம். ஸோ வேரியபிள் லென்த் கொடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது, வேரியபிள் லென்த் கொடுக்கறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நீங்களே பார்க்கலாம். ஸோ இதுதான் வேரியபிள் லென்த்தோட 0.80 அப்படி இருக்கட்டும். நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ணவே நீங்கள் தேவையில்லை. அதோட அளவு அப்படி இருக்கட்டும், நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ணிடாதீங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த வேரியபிள் லென்த் நீங்கள் எல்லா ஸ்டிச்சுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ரன்னு, ட்ரிபிள் ரன்னு, ஸோ மோட்டிவ் ரன் எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கர்வ் டிசைன்ஸ்க்கு வந்து நீங்கள் எந்த டிசைனில் கர்வ் டிசைன் போட்டாலும் வேரியபிள் லென்த் மஸ்ட்டாக நீங்கள் கொடுக்கணும். இல்லைன்னா அதோட ஷேப் வந்து கரெக்டாக ஒழுக்கமாகவே வராது. அதனால் நீங்கள் மறக்காமல் ஸோ வேரியபிள் லென்த் மஸ்ட்டாக கொடுங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து கொஷின் கேட்டிருந்தாங்க, கிரிட் எங்கெங்கே இருக்குது எனக்கு காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கு என்ன பண்ணணுன்னா நீங்கள் கிரிட்டோட ஆப்ஷன் எப்போவுமே இருக்கும். ஸோ அப்படி இல்லைன்னா பார்த்துக்கோங்க, எதில் போகணுன்னா நீங்கள் வியூவில் போய்க்கோங்க. வியூவில் போய் டூல் பார்னு சொல்லியிருக்கும். ஸோ டூல் பார்ஸ்குள்ளே போனீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து ஸ்டாண்டர்ட் இருக்கும் பாருங்கள். ஸ்டாண்டர்ட் அந்த ஆப்ஷன் மேலே அது எப்போவுமே இருக்கும். அதை கிளிக் பண்ணாமல் யாரும் எடுக்க மாட்டாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த லைனில் பார்த்தீங்கன்னா கட்டமாக இருக்கும். நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பார்த்தீங்களா? நான் கிளிக் பண்ணி காட்டுற கிரிட் வந்துட்டு போகுது பார்த்தீங்களா? ஸோ இதுதான். ஸோ இந்த கிரிட் யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த கிரிட் யூஸ் பண்ணி நீங்கள் எல்லா டிசைனும் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்கனாவே கிரிட் வந்துடும். ஸோ அதோட டூல் பார் ஆப்ஷனும் காட்டியிருக்கேன் பாருங்கள், செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒன்ஸ். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இனியும் நிறைய வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு போட்டுட்ருக்கேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.